எஸ்எஸ்ஏ பார்க்க போகிறோம். இந்த எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட் பற்றி என்னென்னா 10 வயசுக்கு குறைவாக உள்ள கேர்ள் சைல்டுக்கு ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டு. இதோட மினிமம் டெபாசிட்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் துவங்கக்கூடிய பட்சத்தில் மினிமமாக கட்டக்கூடிய தொகை வந்து 250. முன்னாடி 1000 ரூபாயா இருந்துச்சு, 500 இருந்துச்சு, அப்புறம் 250 மினிமம் தொகைங்கிறது. இன்னைக்கு டேட்டில் 250 ரூபாய் கட்டினா போதும். ஒரு வருஷத்தில் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் மேக்ஸிமம் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டில் கட்டிக்க முடியும். 1,50,000க்கு மேலே கட்ட முடியாது. இதோட சப்சிக்வெண்ட் டெபாசிட்டின் மடங்கு 50 மடங்குல டெபாசிட்டை நம்மளால சப்சிக்வெண்ட்டாக இதுக்கு கட்ட முடியும். ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அந்த சப்சிக்வெண்ட் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது மாறும். ஆர்டிக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயா இருக்கும், பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் மாறும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வரும். நெக்ஸ்ட் இதோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் பேலன்ஸ் பிட்வீன் தி க்ளோஸ் ஆஃப் தி 5th டே அண்ட் எண்ட் ஆஃப் தி மந்த். ஒரு 5ஆம் தேதியில இருந்து அந்த மாசத்தோட கடைசி நாள் இதில் இருக்கக்கூடிய லோயஸ்ட் பேலன்ஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்டியை தவிர மீதி எல்லாமே இந்த லோயஸ்ட் பேலன்ஸுங்கிற கான்செப்ட் இருக்கும். அதில் என்ன டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி, அதாவது 5வது நாள்ல இருந்து 5ஆம் தேதியில இருந்து மாசத்தோட கடைசி நாள் அதுல இருக்கக்கூடிய லோயஸ்ட் பேலன்ஸ், எந்த குறைவான பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு தான் அந்த மாசத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அடுத்து டெபாசிட் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் டெபாசிட் பண்ணும். இனிஷியலாக 14 வருடம் இருந்துச்சு, இப்போ 15 வருஷம். டெபாசிட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் பணமாக கட்டணும். ஒவ்வொரு வருஷமும் அந்த மினிமம் டெபாசிட் குறையாமல் 15 வருஷம் கட்டணும். இதுக்கப்புறம் ஒரு 6 வருடங்கள், 15 வருஷம் முடிஞ்ச உடனே எடுத்துக்கலாமான்னா அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகாது. அதுக்கப்புறம் 6 வருஷம் வெயிட்டிங் பீரியட். 21வது வருஷம் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வயசுல ஒரு குழந்தைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 15 வருஷம் கட்டணும், அதாவது 20 வயசு வரைக்கும் கட்டணும். அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் வெயிட்டிங் பீரியட். இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். நீங்கள் இதை வந்து வயசுன்னு எடுத்துக்க கூடாது. இது வந்து அந்த அக்கௌண்ட்டோட டெபாசிட் பீரியட், வருஷ கணக்கு தான். 10 வயசுல ஒரு குழந்தைக்கு ஓப்பன் பண்ணீங்கன்னா 25 வயசு வரைக்கும் கட்டணும். அதுக்கப்புறம் 6 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் டெபாசிட் லிமிட் கிடையாது. இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் இத்தனை டெபாசிட் தான் இருக்கணுங்கிற லிமிட் கிடையாது. ப்ரீவியஸாக பிபிஎஃப்ங்கிற அக்கௌண்ட்டுக்கு இந்த மாதிரி லிமிட்ஸ் இருந்துச்சு, அதையுமே லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குமே இப்போதைக்கு லிமிட் கிடையாது, நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். பட் ப்ரொவைடட் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 தாண்டக்கூடாது. இப்போ 1,50,000 போது எந்தெந்த அக்கௌண்ட் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும், எஸ்எஸ்ஏவும் ஞாபகம் வந்துடணும், பிபிஎஃப்பும் ஞாபகம் வந்துடணும், மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிற பட்சத்தில். அடுத்து யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேர்ள் சைல்டு, அதாவது பெண் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான அக்கௌண்ட்டு. அதாவது பெண் குழந்தைகள் பேரில் தான் ஓப்பன் பண்ணக்கூடிய பிரத்யேகமான அக்கௌண்ட்டு. 10 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். இந்த அக்கௌண்ட்டுக்கு எத்தனை குழந்தைங்களுக்கு ஓப்பன் பண்ணலாம்? ஒரு ஃபேமிலியில் 4 குழந்தை இருந்தாலும் சரி, 5 குழந்தை இருந்தாலும் சரி, 2 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். சரி, ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அடுத்த பர்த்தில் வந்து ட்ரிப்ளாக பிறக்குது, 3 குழந்தைங்களா பிறக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 3 குழந்தைங்களுக்கும் பண்ணிக்க முடியும் செகண்ட் டெலிவரியில், செகண்ட் இதில் பண்ணும்பொழுது. அப்போ 4 அக்கௌண்ட்டு கூட இந்த மாதிரி சினாரியோவில் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். இல்லை ஃபஸ்ட்டு ட்வின் பேபி அடுத்ததுக்கு அப்புறம் பிறக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 2 பேர்த்துக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பிறக்க குழந்தைங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த 2ங்கிற நம்பர் வந்து ஃபஸ்ட்டு பர்த்தில் சிங்கிளும், செகண்ட் பர்த்தில் ட்ரிப்பிளோ ட்வின்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்குலாம் பண்ணிக்கலாம். இதுவே ஃபஸ்ட்டு பர்த்லேயே இந்த ட்ரிப்ளெட்ஸ் 3 குழந்தைங்களோ இல்லை ட்வின்ஸோ பிறந்துருச்சு அப்படின்னா அடுத்த இதுக்கு நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு குழந்தைக்கு நம்ம எஸ்பி அக்கௌண்ட் மாதிரி தான், ஒரு குழந்தைக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் என்டையர் இந்தியாவில் நம்மளால் வச்சுக்க முடியும். இது இங்கே மட்டுமா அப்படின்னா பிபிஎஃப் எஸ்எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம்,
எல்லா இடத்தையும் சேர்த்து ஒரே அக்கௌண்ட் தான் இருக்கணும். ரெண்டாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இன்கான்ட்ரவர்சி ஆஃப் ரூல் போயிடும். அதில் உங்களுக்கு எந்த விதமான வட்டியுமே கிடைக்காது. அதனால ஒரு குழந்தை ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த அக்கௌண்ட் குழந்தை எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க? நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மைனர் ஆப்ரேட்டட் பை செல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை பண்ண முடியாது. பிபிஎஃப்யும் பண்ண முடியாது, எஸ்எஸ்ஏவையும் மைனர் ஆப்ரேட்டட் பை செல்ஃபில் பண்ண முடியாது. அது வரைக்கும் அது என்ன பண்ணோம்னா கார்டியன் தான் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும். இதுவும் நேச்சுரல் கார்டியன் தான் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அக்கௌண்ட் 18 வயசு வரைக்கும் கார்டியன் ஆப்ரேட்டட் பை கார்டியனாக இருக்கும். ஒரு குழந்தை 18 வயசு அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெஷ் கேஒய்சி கொடுத்து அவங்களே ஆப்ரேட் பண்ணக்கூடிய உரிமையை 18 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை அவங்களுக்கே மேஜர் ஆனவுடனே அவங்களே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். சரி, ஓகே. இந்த அக்கௌண்ட்டு கட்டாமல் விட்டுட்டாங்க, ஒரு 250 ரூபா ஒரு வருஷம் ஃபுல்லாக கட்டாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா டிஃபால்ட் ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 50 ரூபாங்கிற வீதம் கட்டணும். இப்போ ஒரு கஸ்டமர் 3 வருஷம் கட்டாமல் விட்டுட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 3 வருஷத்துக்கான மினிமம் டெபாசிட்டும் ப்ளஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கான பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு 50 ரூபாயும் சேர்த்து, அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் 50 150, இந்த 3 வருஷத்தோட மினிமம் டெபாசிட் 750 சேர்த்து 900 ரூபாயா அவர் கட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கிறதுக்காக நடுவில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இந்த அக்கௌண்ட்டில் வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது? இந்த அக்கௌண்ட்டில் விட்ராயல் எடுத்துக்க முடியும். விட்ராயல் எப்பெல்லாம் எடுக்கலாம், அதுக்கு சில சினாரியோஸ் கொடுத்துருக்காங்க. எப்பெல்லாம் இந்த அக்கௌண்ட்ல இருந்து விட்ராயல் எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 50%. எப்போ அந்த ஃபினான்ஷியல் நீங்கள் எப்போ எடுக்க போகிறீங்க? நான் இன்னைக்கு எடுக்கிறேன்ப்பா, எனக்கு இன்னைக்கு ஜனவரியில் என்கிட்ட இருக்க என் குழந்தையோட எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டில் 18 வயசு என் குழந்தையோட அக்கௌண்ட்டில் விட்ராயல் எடுக்க போகிறேன். எவ்வளோ எடுக்க முடியும்னா போன ஃபினான்ஷியல் இயரில் எண்டில், அதாவது போன மார்ச் 31 என்ன பேலன்ஸ் இருந்துச்சோ அதுலேருந்து 50% என்னால் விட்ராயலாக எடுத்துக்க முடியும். எல்லாத்துக்கும் எடுக்க முடியுமா அப்படின்னா இல்லை. ஒன்று குழந்தைக்கு 18 வயசு ஆயிருந்திருக்கணும், அல்லது 10th ஸ்டாண்டர்ட் குழந்தை 10th ஸ்டாண்டர்ட் போயிருந்திருக்கும். விச் எவர் இஸ் இயர்லியர், எது முன்னாடி வருதோ அந்த சினாரியோவில் உங்களால் இதில் இருந்து பணத்தை எடுக்க முடியும், 50% எடுக்க முடியும். எப்படியெல்லாம் இந்த பணத்தை இதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லம்சமாகவும் எடுக்கலாம், இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் எடுக்கலாம். பட் இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் எடுக்கிறது 5 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு மேலே கிடையாது. அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒன்று தான் எடுத்துக்க முடியும். சரி, இதுக்கு என்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எஜுகேஷன் பர்பஸுங்கும் பொழுது சப்போர்ட்டட் பை ஃபீ ஸ்லிப் ஆர் அட்மிஷன் ஆர் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோட ஆஃபர், இந்த மாதிரி இந்த ஃபீஸு போனஃபைட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை வச்சு நம்மளால் இந்த எஸ்எஸ்சி அக்கௌண்ட்லேருந்து விட்ராயல்ஸை எடுத்துக்க முடியும். ஓகே, அடுத்து விட்ராயல் ப்ரீமெச்சூர் க்ளோசர் இந்த அக்கௌண்ட்டுக்கு பண்ண முடியுமா? இந்த அக்கௌண்ட்டுக்கு பண்ண முடியுமா? அதில் நல்லா தெளிவாக இருக்குது. அலௌடு ஆஃப்டர் கேர்ள் ரீச்சஸ் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அதுக்கப்புறம் எடுக்க முடியும். 18 வயது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 10 வயசில் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டாக இருந்தால் கூட 8 வருஷம் கட்டினதுக்கப்புறம் 18 வயசு நிரம்பினதுனால 50% நம்மளால் விட்ராயலாக எடுக்க முடியும். பிஎம்சி என்ன? ப்ரீமெச்சூர் க்ளோசர் என்ன எப்போ பண்ணலாம்? ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால் பிஎம்சி பண்ண முடியாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் பிஎம்சி பண்ணுறோன்னா என்னென்ன கண்டிஷன்? லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ் ஏதாவது இருக்குங்கிற பட்சத்தில், அல்லது டெத் ஆஃப் கார்டியன் ஹூ ஆப்ரேட்டட் தி அக்கௌண்ட், நேச்சுரல் கார்டியன் தந்தையோ தாயோ இறக்குற பட்சத்தில் அவங்களால அதை கட்ட முடியாது அப்படிங்கிற பட்சத்துலையும் நம்ம இந்த அக்கௌண்ட்டை பிஎம்சி பண்ண முடியும். எக்ஸ்ட்ரீம் கம்பேஷனேட் கிரவுண்ட் காசிங் அன்டியூ ஹார்ட்ஷிப் டு தி அக்கௌண்ட் ஹோல்டர், ஒரு மோசமான சூழ்நிலை அக்கௌண்ட் ஹோல்டர் அந்த குழந்தைகளுக்குமே மீள முடியாத ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் இந்த அக்கௌண்ட்டை பிஎம்சி பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த அக்கௌண்ட் எப்போ மெச்சூர் ஆகும்?
இதில் ரெண்டு சினாரியோ இருக்குது. ஒரு ஒரு வயசில் ஓப்பன் பண்ணுற குழந்தைக்கு 21 வருஷம் கழித்து நம்மளால் நார்மல் மெச்சூரிட்டியாக க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இதுவே ஒரு குழந்தைக்கு 10 வயசில் ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு 20 வயசில் கல்யாணம் ஆகிடுது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது. எப்படின்னா, ஒரு மாதம், அதாவது அப்ளிகேஷன் எப்போ கொடுக்கணும், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதம். சரிப்பா, கல்யாணம் தப்ப கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சு 3 மாதம், இந்த டைம் இன்டர்வலில் கொடுத்தா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை நம்மளால் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இல்லை விட்டுட்டாங்க, கல்யாணம் முடிஞ்சு 3 மாதத்துக்கு அப்புறமும் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா, என்டையர் பீரியட் அந்த 21 வருஷம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதை நம்ம ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது கூட இதை தெளிவாக கஸ்டமர்கிட்ட சொல்கிறது நல்லது. ஏன்னா மேரேஜ் ஆக போகிற சந்தோஷத்துலேயும் பணத்தை எடுக்க மாட்டாங்க, ஆனதுக்கப்புறமும் பணத்தை எடுக்க மாட்டாங்க. ஒரு வருஷம் கழித்து வந்து எங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் இருக்க பணம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்மளால் க்ளோஸ் பண்ணி கொடுக்க முடியாது. என்டையர் பீரியட் ஆஃப் 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். டெத் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர். இப்போ குழந்தை அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாருங்கிற பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவோம். பேலன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட அப் டு டேட் என்ன இன்ட்ரெஸ்ட் டேட் ஆஃப் டெத் வரைக்கும் இருக்குதோ அது எஸ்எஸ்ஏ ரேட்டில் அந்த கார்டியன்கிட்ட இந்த இதை கொடுத்துருவோம். அந்த டேட் ஆஃப் டெத்துக்கு அப்புறம் ஆகிட்டு டெத் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் கிளைம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வருதுன்னா அந்த பேலன்ஸுக்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம அந்த கிளைமெண்ட்டுக்கு கொடுத்துருவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டும் 80C கீழே டெபாசிட்ஸ் குவாலிஃபை ஆகும். 80Cக்குள்ள நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும். அதில் ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் எஸ்எஸ்ஏ காட்டக்கூடிய டெபாசிட்டும். எவ்வளோ காட்டலாம் அப்படின்னா 1.5 லட்சம் வரைக்கும் காட்ட முடியும். எஸ்எஸ்ஏ மட்டும் இருந்தால் 1.5 லட்சம் வரைக்கும் காட்ட முடியும். ஃபைனல் மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்து ஃபுல் டேக்ஸ் எக்ஸம்டட். ஒரு சில இதுக்கு பார்த்தீங்க, இப்போ என்எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு டேக்ஸபிளாக வரும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸம்டட். எவ்வளோ மெச்சூரிட்டியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் வந்தாலும் உங்களுக்கு எக்ஸம்டட். அதுவே பார்த்தோமா எஸ்பியில் பார்த்தோமா நம்ம 80 டிடிஏல 10,000 ரூபாயும், சீனியர் சிட்டிசனாக இருக்கும் பொழுது டிடிபியில் 50,000 பார்த்தோம். இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் ஃப்ரீ, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் சேவிங்ஸ் டைம் டெபாசிட். நம்ம டிடி அக்கௌண்ட்னு சொல்லக்கூடிய நேஷனல் சேவிங்ஸ் டைம் டெபாசிட். இதில் எத்தனை டைப் இருக்குது? 4 டைப் இருக்குது. இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க, எந்த டைப் இதில் இல்லாத டைப்னு 4 இயர்ஸ் கொடுப்பாங்க. 4 இயர்ஸுங்கிற நமக்கு டேர்ம் டெபாசிட்டில் 4 இயர்ஸே கிடையாது. 1 இயர் இருக்குது, 2 இயர் இருக்குது, 3 இயர் இருக்குது அண்ட் 5 இயர் இருக்குது. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 1000 ரூபாய், மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ். அதே மாதிரி மேக்ஸிமம் நோ லிமிட். இந்த அக்கௌண்ட் டிடி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வேணும்னாலும் ஒரு கஸ்டமரால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். எலிஜிபிலிட்டி யார் யாருன்னு பார்த்தோம்னா இதில் அடல்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், மைனர் ஆப்ரேட்டட் பை செல்ஃபும் பண்ணிக்கலாம், மைனரும் கார்டியனை வச்சு பண்ணிக்கலாம். அடல்ட் எத்தனை பேர் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா 3 அடல்ட் வரைக்கும் இதை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக நம்மளால் பண்ண முடியும். இது ஒரு கம்பேரிசன் சாட் வந்து இன்னைக்கு உங்களுக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். எல்லா அக்கௌண்ட்டுக்கும் எவ்வளோ டெபாசிட்டு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எத்தனை அடல்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய கம்பேரிசன் டேபிள். அந்த டேபிளை பார்த்தீங்கன்னாவே எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். அந்த டேபிள் இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் குரூப்பில் போடுறோம், அதையும் படிங்க. ஓகே, இதோட ஜென்ரல் கண்டிஷன்ஸ் தான். ஜாயிண்ட் ஏ பண்ண முடியும், ஜாயிண்ட் பி பண்ண முடியும். 18 வயசு ஆனதுக்கப்புறம் மைனர் அக்கௌண்ட்டாக இருந்தால் அதை வந்து கன்வெர்ட்டும் பண்ணிக்கணும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் பே அவுட். இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும் இந்த டிடி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ஆனுவலாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் கிரெடிட் ஆகும். இப்போ 5 வருஷம் அக்கௌண்ட் ஓப்பன், ஒரு 5 வருஷம் டிடி போடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு வருஷ இறுதியிலும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்துடும் பே அவுட்டாக. கடைசி 5வது வருஷம் வரும்பொழுது அவரோட பிரின்சிபலை மட்டும் அவர் மெச்சூரிட்டியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, அவருக்கு எந்த எஸ்பி அக்கௌண்ட்டும் கொடுக்கல, சன்ட்ரி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுதுங்க பட்சத்தில் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு ஃபர்தர் இன்ட்ரெஸ்ட் எதுவும் வராது. இதுல ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும், இந்த டிடியில் இருக்க 4 ஸ்கீம்ல ஒரு ஸ்கீம் மட்டும் 80C கீழே கவர் ஆகும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் டிடி. இது மட்டும் 80C கீழே கவர் ஆகும். மீதி இருக்கக்கூடிய 1 இயர் 2 இயர் 3 இயர் டிடிஸ் எதுவுமே 80C கீழே டாக்ஸ் பெனிஃபிட் கீழே கவர் ஆகாது. ஓகே, ப்ரீமெச்சூர் க்ளோசர். இந்த அக்கௌண்ட்ஸை ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். எந்தெந்த அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் 2 இயர் 3 இயர் அக்கௌண்ட்ஸை மட்டும்தான் நம்மளால 6 மந்த்ஸ்க்கு அப்புறம், ஆஃப்டர் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 1 இயர், அதாவது லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ். இந்த லாக்இன் பீரியட் 6 மந்த்ஸுங்கிறது 1, 2 and 3 5 இயர்ஸ்க்கு இது பொருந்தாது. இப்போ ஒரு அக்கௌண்ட் 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள க்ளோஸ் ஆகுது அப்படின்னா வெறும் எஸ்பி அக்கௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த டிடிக்கு இப்போ 7.1 சொல்றாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களா அப்படின்னா அப்படி அதை கொடுக்க மாட்டாங்க. 1 இயர் ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர்க்கு இப்போ 6.9, இப்போ 7 மாசத்துல க்ளோஸ் பண்றாருன்னா எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுதான் கொடுப்பாங்க. இதுவே 2 வருஷம் 3 வருஷ டிடி வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்றாங்கிற பட்சத்துல 2% லெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ரிமைனிங் என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 3 வருஷ டிடி 2 வருஷம் 7 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 2 வருஷ டிடிக்கான இன்ட்ரெஸ்ட் 7%னா அதில் 2% குறைச்சிக்கிட்டு 2% குறைச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த 6 மாதத்துக்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருவாங்க. இதுவே 5 வருஷ டிடியாக இருந்தால் 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இது 80Cக்கு குவாலிஃபை ஆகிறதுனால இன்கம் டேக்ஸ் ரிபேட்டும் இதில் இன்கம் டேக்ஸ்க்கு நம்ம இந்த 80Cயில் காட்டுறதுனால இந்த 5 வருஷ டிடி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண முடியாது. இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டிடியை க்ளோஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு பிஓஎஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆல்ரெடி பெய்டு இன்ட்ரெஸ்ட் என்னென்னலாம் பே பண்ணியிருக்காங்க, வருஷம் கொடுத்துருப்பாங்கல்ல இன்ட்ரெஸ்ட், அந்த 5 வருஷத்துக்கும் 4 வருஷத்துக்கும் அதை அடிஷ்னல் அமௌண்ட்டை ரிகவரி பண்ணிடுவாங்க இந்த 5 வருஷ டிடியில் மட்டும். இந்த டிடி அக்கௌண்ட்டையும் என்எஸ்சி கேவிபி மாதிரி பிளச் பண்ணி கொடுக்க முடியும். யாருக்கெல்லாம் பிளச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கலாம், கவர்னருக்கு கொடுக்கலாம், ஆர்பிஐ ஆர்பிஐக்கு கொடுக்கலாம், ஷெட்யூல் பேங்க்ஸுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கெல்லாம் பிளச் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து எக்ஸ்டென்ஷன். இந்த அக்கௌண்ட்டை மெச்சூரிட்டியில் எனக்கு இப்போ க்ளோஸ் பண்ணி பணம் வேண்டாம், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துலையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷனுக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன டென்யூரில் இந்த டிடி அக்கௌண்ட் போடுறீங்களோ அதே டென்யூருக்கு மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஒருத்தர் 3 வருஷத்தில் ஃபஸ்ட்டு டிடி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா எக்ஸ்டென்ஷனும் 3 வருஷத்துக்கு மட்டும்தான் இருக்கும். இல்லை எனக்கு 5 வருஷம் வேணும்னாலும் பண்ண முடியாது, 1 வருஷம் வேணும்னாலும் பண்ண முடியாது. ஓகே, 1 வருஷம் டிடியை வந்து டிடி மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, எக்ஸ்டெண்ட் பண்ணல அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே அவரால் அந்த மெச்சூரிட்டி டேட்டில் இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும்.
இதுவே 2 வருஷம் டிடியா இருந்தால் 12 மாதத்துக்குள்ளே பண்ணிக்கலாம். 3 5 வருஷம் டிடியா இருக்கும் பட்சத்தில் அதை 18 மாதத்துக்குள்ளே நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த எக்ஸ்டென்ஷனுக்கும் இனிஷியல் மெச்சூரிட்டியிலேருந்து 2 தடவை மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே இந்த டிடியை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இதுவே பிபிஎஃப்ஆ இருக்கும் பட்சத்தில் எத்தனை டைம் வேணாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிருந்துருப்போம் பிளாக் இயராக. இதில் பண்ண முடியாது, 2 தடவை மட்டும்தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி அப்ளிகபிள் ஆகும் இது எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா, மெச்சூரிட்டி டேட்டில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரிவேல் ஆகுதோ அந்த எக்ஸ்டென்ஷன் அந்த டேட்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் இதுக்கு அப்ளிகபிள் ஆகும் எக்ஸ்டென்ஷன் அப்போ. அதான் எக்ஸ்டென்ஷனுங்கிறதே வந்து க்ளோஸ் பண்ணாமல் அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணுறது பேர் தான் எக்ஸ்டென்ஷன். இப்போ டெத் ஆயிடுச்சு அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டாக அப்படியே கன்வெர்ட் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். இதுவே சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாமினி எய்தர் க்ளோஸ் பண்ணி கிளைம் பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம், இல்லை அவர் விரும்புகிற பட்சத்தில் அவர் அந்த அக்கௌண்ட்டை மெச்சூரிட்டி வரைக்கும் வாங்கிக்க முடியும், மெச்சூரிட்டி வரைக்கும் கொண்டு போக முடியும். அதுலேயும் ஒரு கண்டிஷன் கண்டினியூ பண்ணணும் நாமினி அப்படிங்கிற பட்சத்தில். இப்போ நாமினேஷன் இல்லை லீகல் லையர் 3 பேர்த்துக்கு மேலே இருக்கிற போது இந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ண முடியாது. அது மூணு பேர் இருக்காங்கன்னா 3 பேர் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு முன்னாடியே பார்த்தோம் இந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ண முடியும், ஜாயிண்ட்லி பை 3 தான் பார்த்தோம். அந்த கண்டிஷன்னால இங்கே நாமினேஷன் 4 பேர் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டை 4 பேராக இருந்தால் கண்டினியூ பண்ண முடியாது. 3 பேர் வரைக்கும் இருக்கும் பொழுது அந்த ஜாயிண்ட் 3ங்கிற கான்செப்டில் இந்த அக்கௌண்ட் மெச்சூரிட்டி வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்க முடியும். எல்லா அக்கௌண்ட்டுமே எந்தெந்த அக்கௌண்ட்லாம் டெத்துக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம்னு சொன்னனோ அந்த அக்கௌண்ட்லாம் கண்டினியூ பண்ணும் பொழுது யார் பேரில் கண்டினியூ ஆகுதோ அந்த பேருக்கே மாறிடும். மெச்சூரிட்டி பீரியட் மட்டும்தான் அப்படி இருக்கும், பட் அந்த ஓனர்ஷிப்பு அவங்க பேருக்கு மாறிடும். அடுத்து கேவிபி பார்த்துருவோம். கேவிபி என்னங்கிறது தெரியும், கிசான் விகாஸ் பத்ரா அப்படிங்கிறது தெரியும். இதில் எல்லாருமே யூஸ்வலாகவே தெரியும். இதில் போட்டால் டபுள் 1000 ரூபா போட்டால் 2000 டபுள் தி மணிங்கிறது எல்லாத்துக்கும் எல்லா பப்ளிக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான். இது இப்போ கரண்ட் ப்ரிவேலிங்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 மாதம் டபுள் ஆகிறதுக்கு. 115 மாதம். இந்த இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு எல்லாமே நமக்கு கொடுக்கறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம், நம்ம இது ஒரு ஏஜென்சியல் சர்வீஸு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு நம்ம ஒரு ஏஜென்சியல் சர்வீஸாக தான் இந்த அக்கௌண்ட்ஸை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது மாதிரி ஒவ்வொரு பீரியடுக்கும் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுது அப்படின்னா மேபி 116 மாதம் ஆகலாம், இல்லை 114 மாதம் கூட ஆகலாம். இப்போ கரண்ட்டில் இருக்கிறது வந்து 115 மாதம் ஒரு அமௌண்ட்டு டபுள் ஆகிறதுக்கு. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 1000 ரூபாய், 100 மடங்கு, மேக்ஸிமம் வந்து லிமிட்டே கிடையாது. எவ்வளோக்கு வேணாலும் நீங்கள் கேவி பத்திரம் வாங்கிக்கலாம். இப்போ புக்கு தான் வருது, புக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது யாரெல்லாம் எலிஜிபிள்? சிங்கிள் ஹோல்டர், அதே மாதிரி ஜாயிண்ட் அப்படின்னா 3 பேர் வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் ஹோல்டராக ஓப்பன் பண்ணிக்க முடியும். அண்டு அந்த கண்டிஷன்ஸ் தான் நார்மலாக இருக்கக்கூடிய மைனர் கண்டிஷன்ஸ் தான் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகுது. அடுத்து பிளட்ஜ், இந்த அக்கௌண்ட்டையும் பிளட்ஜ் பண்ணிக்க முடியும். டிடி அக்கௌண்ட் எப்படி பிளட்ஜ் பண்ணமோ அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டையும் பிளட்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ சொன்னதே தான் அதே தான் திரும்ப வருது, நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு தடவை கிளான்ஸ் பாருங்கள். அடுத்து பிஎம்சி, இந்த அக்கௌண்ட்டை எப்போ பிஎம்சி பண்ண முடியும் அப்படின்னா 2.5 வருஷம், அதாவது 2 வருடம் 6 மாதம் டேட் ஆஃப் ஓப்பனிங்கில் இருந்து அதுக்கப்புறம் எப்போ வேணும்னாலும் பிஎம்சி பண்ணிக்க முடியும். சரி, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன கண்டிஷன்ல எல்லாம் க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அக்கௌண்ட் ஹோல்டர் டெத் ஆகிட்டாரு, இல்லை இந்த பத்திரத்தை எங்கேயாவது பிளட்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த பிளட்ஜ் பண்ணுற அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, இந்த அக்கௌண்ட்டை எங்களுக்கு க்ளோஸ் பண்ணி பைசா கொடுங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கோர்ட் லா,
கோர்ட் வந்து ஆர்டர் போடுறாங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்மளால் இந்த கேவிபியை 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் க்ளோஸ் பண்ணுறாங்களா, இவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கோ அதை தான் கம்ப்ளீட்டட் மந்த்ஸுக்கு கொடுப்போம். எத்தனை மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கோ அந்த மந்த்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து பிஎம்சி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். ஸ்பெஷல் இந்த அக்கௌண்ட்டை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வசதியும் இந்த கேவிபியில் இருக்கு. எங்க இருந்து இப்போ எப்படி எந்த மாதிரி டைப்லாம் கேன்சல் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க, ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் டிசீஸ் ஆயிடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நாமினியோ லீகல் அவங்களுக்கோ மாற்றிக்க முடியும். அல்லது ஒரு கோர்ட் ஆர்டர் போடுற பட்சத்தில் அதை மாற்ற முடியும். பிளட்ஜி இப்போ ஒருத்தருக்கு பிளட்ஜ் பண்ணி கொடுத்துருக்காரு, இவர் வந்து அந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிளட்ஜியோட நேம்குள்ளேயும் நம்மளால் இந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ண முடியும். இதே முன்னாடி டிடி சொன்ன கண்டிஷனே தான். டெத் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தாலும் இதே கண்டிஷன்ஸ் தான். அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கண்டினியூவும் பண்ணிக்க முடியும். அடுத்து நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஓப்பன் பண்ணதுலேருந்து 5 வருஷம் மெச்சூரிட்டி பீரியட். இது இப்போ நம்ம கரண்ட்டில் இருக்கிறது 8th இஷ்யூ. நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் 8th இஷ்யூ கரண்ட்டில் இருக்குது. மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் டேட் ஆஃப் டெபாசிட்டில் இருந்து. இதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி கால்குலேட் பண்ணுவாங்க. மெச்சூரிட்டி அப்போ இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் சேர்த்து நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு கிளாஸில் என்ன சொன்னேன், என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும்பொழுது மெச்சூரிட்டியில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்கன்னு. அதுக்கு தான் என்னென்ன டீம்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட், அதாவது 1 வருஷத்துல இருந்து 4 வருஷம் வரைக்கும் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிரின்சிபலுங்கிற கணக்கில் அதை கொண்டு போயிடுவாங்க. அடுத்து மெச்சூரிட்டியில் வரும்பொழுது அந்த மெச்சூரிட்டியில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் போடும் பொழுது 80Cயில் கவர் ஆகும். மெச்சூரிட்டி அப்போது நமக்கு டேக்ஸ் டிடிஎஸ் பிடிப்பாங்க. இதில் இங்களா இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்ஸ் பார்த்துட்டோம். இதே மாதிரி இதுக்குமே அப்பர் லிமிட் எதுவும் கிடையாது. சிங்கிள் அடல்ட் ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி 3 பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக 3 பேரும் ஓப்பன் பண்ண முடியும். மைனரும் அதே சேம் கண்டிஷன்ஸ் தான். ஜாயிண்ட் ஏ ஜாயிண்ட் பி ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து 80C கீழே டெபாசிட்ஸ்க்கு வந்து இது 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் கவர் ஆகும். 80C கீழே இன்கம் டேக்ஸில் உங்களால் காமிச்சிக்க முடியும். அடுத்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் டிடிக்கு, கேவிபிக்கு, என்எஸ்சிக்கு எல்லாமே பிளட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பிளட்ஜிங்கும் அதே மாதிரி தான். இதில் பிஎம்சி ஜென்ரலாக பண்ண முடியாது. டிடிஎஸ்ங்கிறது நார்மலாக 10% டிடிஎஸ் பிடிப்பாங்க. அது வந்து இந்த பேன் கொடுக்கல அப்படிங்கும்போது ஹையர் ரேட்டில் டிடிஎஸ் பிடிப்பாங்க. பேன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லிமிட்டை 10,000 தாண்டும் போது 10% வந்து உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க. அடுத்து இதே கண்டிஷன் கேவிபிக்கு என்ன சொன்னோமோ சேம் கண்டிஷன் தான் இதில். இந்த பிளட்ஜ் பண்ணியிருக்கும் பொழுதும் ஒன்று அவங்க பிளட்ஜருக்கு கொடுப்பாங்க, இல்லை இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரும் இதை ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ட்டையும் டெத்தில் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் எல்லாருமே இறக்குற பட்சத்தில் அந்த நாமினிக்கும் பிஎம்சி பண்ணி அந்த பைசா கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு கேஸ் பிஎம்சி ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 1 வருஷத்துக்குள்ள பிஎம்சி ஆனால் எந்த ஒரு வட்டியுமே கிடையாது. என்ன அசல் கட்டியிருக்காரோ அந்த அசல் மட்டும்தான் கிடைக்கும். 1 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்குள்ள
ஒரு பிஎம்சி ஆகுதுங்க பட்சத்தில் எஸ்பிஐ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் அப்படிங்கும்போது அது வரைக்கும் அக்யூரல் இன்ட்ரெஸ்ட் என்ன சொன்னேன் முன்னாடி சொன்னேன் இல்லையா, 4 வருஷம் வரைக்கும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் ஒவ்வொரு வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டையும் மறுபடியும் மறுபடியும் பிரின்சிபலோட சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவாங்கன்னு. இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் க்ளோஸ் ஆகும் பொழுது அது வரைக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சேர்ந்துருக்கோ அதை அப்படியே கஸ்டமருக்கு கொடுத்துருவாங்க. இது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் முன்னாடி இருந்த அதே கான்செப்ட் தான், அதை திரும்ப சொல்ல வேண்டாம். அடுத்து ரீசெண்ட் அப்டேட் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ 8/2025 எஸ்பி ஆர்டர் படி அக்கௌண்ட் ஹோல்டர் கேன் அப்டைன் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் அக்யூரல் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் டவுன்லோட் ஃப்ரம் டிஓபி இன்டர்நெட் பேங்கிங். எதுக்கு? இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்க்கு. ஆக நம்ம இந்த ஒரு சர்டிஃபிகேட்டையும் இப்போது புதுசாக, முன்னாடி என்ன பண்ணுவோம்னா நம்ம மேனுவல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்போம், அதாவது எஸ்எஸ்ஏ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காங்க இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுப்போம். என்எஸ்சிக்கு இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது. இப்போ எஸ்பி ஆர்டர் 8/2025 மூலமாக இன்ட்ரெஸ்ட் அக்யூரல் சர்டிஃபிகேட் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம். எய்தர் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாட்டி அவரே இன்டர்நெட் பேங்கிங்கில் அவரால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு ஸ்கீம்ஸை, அதாவது எஸ்பி ஸ்கீம்ஸை எல்லாமே பார்த்துட்டோம். இந்த எஸ்பி ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை பார்த்துட்டு இன்னைக்கு எம்சிக்யூஸ் பார்த்துருவோம். ஒரு 60-70 எம்சிக்யூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒரு தடவை கிளாஸில் இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ டிஜிட்டல் ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குது? இ பாஸ்புக் ஃபெசிலிட்டி இருக்குது. இ பாஸ்புக்கில் என்னென்ன பார்க்க முடியும்? இ பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் என்கொயரி பார்த்துக்கலாம், மினி ஸ்டேட்மெண்ட் எஸ்பி பிபிஎஃப் எஸ்எஸ்ஏக்கு உங்களால் பார்த்துக்க முடியும். ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போதைக்கு வரல, ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஒரு குவார்ட்டர்லி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, பட் அதையுமே நம்மளால் இப்போ பார்த்துக்க முடியும். இதோட ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் ஒரு ஓடிபி வரும். நீங்கள் சிஃப்க்கு கொடுத்துருக்க நம்பரில் ஓடிபி வரும். அந்த ஓடிபி மூலமாக உங்களால் உங்கள் இதில் வெப்பில் இருந்து உங்களால் மினி ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை பேலன்ஸ் என்கொயரியோ பார்த்துக்க முடியும். இதுக்கான யூஆர்எல் மட்டும் குரூப்பில் போடுற ஒரு தடவை நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள், சும்மா ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜுக்காக. யூஆர்எல் வந்து கிளாஸ் முடிஞ்சோடனையும் குரூப்பில் போடுறேன். அடுத்து அடுத்து இது மேண்டேட்டரி ரிக்குயர்மெண்ட்டு. மொபைல் நம்பரும் நாமினேஷனும் இப்போதைக்கு ரிக்குயர்மெண்ட். ஒரு மொபைல் நம்பரை வச்சு 5 சிப் வரைக்கும் நம்மளால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து அடிஷ்னல் பாயிண்ட்ஸ், தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய அடிஷ்னல் பாயிண்ட்ஸாக வச்சுக்கோங்க. அடுத்து ஆன்லைன் டெபாசிட்ஸ் என்ன பண்ணலாம்? ஆன்லைன் டெபாசிட்ஸ் நான் அன்றைக்கி ஆர்டி கிளாஸ்லேயும் சொல்லியிருந்தேன். நம்மளோட ஐஎஃப்எஸ்சி கோடை போட்டு உங்களால் எந்த பேங்க்கில் இருந்தும் ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அமௌண்ட்ஸை அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன ஸ்கீம்ஸ்க்கும் ஆர்டிக்கு பண்ணலாம், பிபிஎஃப்க்கு பண்ணலாம், எஸ்எஸ்ஏக்கு பண்ணலாம், ப்ரொவைடட் தட் அந்த மினிமம் கண்டிஷன்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 50ஸ்ன்னு இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி 50ஸில் தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 50ஸில் கரெக்டாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும், இல்லாட்டி ரிட்டர்ன் வந்துடும். இதுவே இ பேங்கிங் மூலமாக நீங்களே ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டில் இருந்து ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பிபிஎஃப்க்கு பண்ணிக்கலாம், எஸ்எஸ்ஏவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஓப்பனிங் க்ளோசிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஆல் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து நம்மளோட எஸ்பி அக்கௌண்ட்டில் மட்டும் நம்ம நெட் பேங்கிங் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் ஓப்பன் க்ளோஸ் ஆன்லைனில் இ பேங்கிங் மூலமாகவே பண்ணிக்க முடியும். இ பேங்கிங் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஓபி ebanking.indiapost.gov.in அப்படிங்கிற ஒரு மெயில் ஐடி இருக்குது. அந்த மெயிலிருந்து நமக்கு சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு பார்த்துக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐஎஃப்எஸ்சி கோடு IPOS 0000 DOP இப்படின்னு வரக்கூடியது வந்து நம்மளுடைய இந்தியா போஸ்ட்டுக்கான ஐஎஃப்எஸ்சி கோட். IPOS 0000 DOP அப்படின்னு வருது இந்தியா போஸ்ட்டுக்கான ஐஎஃப்எஸ்சி கோட். இதுவே IBBன்னு வரும் பொழுது எல்லாமே 0 வந்து கடைசியாக ஒரு 1ங்கிற நம்பர் வரும்.
நம்மளோட ஐஎஃப்எஸ்சி கோடு இதுதான். இது வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஆட்டோ கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ். எதுக்கெல்லாம் ஆட்டோ கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம்? டிடி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், எம்ஏஎஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், சீனியர் சிட்டிசன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி எஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிடி இன்ட்ரெஸ்ட், எம்ஏஎஸ், தென் ஆட்டோ டெபிட். ஆர்டிக்கு வந்து ஆட்டோ டெபிட் நீங்கள் வந்து மாதம் மாதம் கட்ட வேண்டாம். உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதே மாதிரி உங்களால் ஆட்டோமேட்டிக் நெஃப்ட்டும் பண்ண முடியும். நெஃப்ட் ஆர்டிஜிஎஸும் உங்களால் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இ பேங்கிங்கில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு ரெகுலராக நீங்கள் மந்த் ஆன் மந்த் அனுப்பணும் அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டானா ஆட்டோமேட்டிக்காகவே வேறு அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெஃப்ட் ஆர்டிஜிஎஸும் ஆகும். இதே மாதிரி எஸ்பி அக்கௌண்ட்ஸ் வேற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து எஸ்பிக்கோ, பிபிஎஃப்கோ, எஸ்எஸ்ஏக்கோ உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அடுத்து எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ், மெச்சூரிட்டி பேமெண்ட்ஸு. எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டெபிட் 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய விட்ராயலுக்கு எஸ்எம்எஸும், கிரெடிட் டெபாசிட்டாக இருந்தால் 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு நமக்கு எஸ்எம்எஸ் நம்ம மொபைலுக்கு வரும், ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வரும். அடுத்து இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட்ஸ், டோல் ஃப்ரீ நம்பர்ஸ். இதெல்லாம் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததோட இப்போ பார்த்தோம் இல்லையா ஒரு 3 பேஜ், இது வந்து எக்ஸாமில் நிறையா டைம் கேட்கக்கூடிய விஷயங்கள். இதை தான் நம்ம வந்து நாலேஜபிளாக தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கோங்க. இதை டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் பார்த்தீங்கன்னா 1800-266-6868 அப்படிங்கிற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் நமக்கு ஐவிஆர் சர்வீசஸும் இருக்குது. ஐவிஆர் சர்வீசஸில் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணிக்கலாம். ஐவிஆர் சர்வீஸை யூஸ் பண்ணும் பொழுது நம்மளோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் இருந்து மட்டும்தான் கூப்பிட முடியும். கூப்பிட்டா தான் அதை வந்து அவங்களால அந்த பிளாக்கிங்கோ இல்லை பேலன்ஸ் செக் பண்ணுறதோ பண்ண முடியும். ஏடிஎம் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இப்போ என்னோட ஏடிஎம் கார்டு பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா நானே போஸ்ட் ஆஃபீஸை அப்ரோச் பண்ணாமல் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் கொடுத்தாவே ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. postatm@indiapost.gov.in. இந்த இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங்கில் எனக்கு ஏதாவது பிரச்சனைங்கிற பட்சத்தில் இந்த மெயில் ஐடி, ஹெல்ப்லைன் மெயில் ஐடியை நம்ம கொடுக்கலாம். டிஓபி ebanking@indiapost.gov.in. இந்த மெயிலுக்கு மெயில் கொடுத்தீங்க அப்படின்னா ½ உங்களுக்கு சொல்யூஷன்ஸை கொடுத்துட்றாங்க. இப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து கொஞ்சம் எம்சிக்யூஸ் இருக்கு. அப்படியே நம்ம பார்த்த கிளாஸ்ல இருக்க எம்சிக்யூஸ் மட்டும்தான். அப்படியே ஒரு தடவை கிளான்ஸ் அதை அப்படியே பார்த்துருவோம் கிளாஸ்லயே. நீங்க அதுக்கப்புறம் சார் டிடிக்கு கமிஷன் பிபிஎம் வாங்கிட்டாங்கன்னா பிஎம்சி பண்ணால் அதில் டிடக்ஷன் பண்ணுவாங்களா? டிடி கமிஷனுக்கும் பிஎம்சிக்கும் இன்டர்லிங்க்டே கிடையாது. அது பிஎம்சி பண்ணுறதுக்கும் அதுக்கும் இன்டர்லிங்க்டே கிடையாது. அதனால அதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை. இந்த சினாரியோ எப்போ நடக்கும் அப்படின்னா அதுவுமே சான்ஸ்லெஸ். ஆர்பிஎல்ஐ பிஎல்ஐ போடுவீங்க இல்லையா, இண்டெக்ஸ் பண்ணியிருப்பீங்க, பாலிசி இஷ்யூ ஆகிருக்கும், அந்த மந்த்துக்கான கமிஷன் வந்துருச்சு. பட் பாலிசி வந்து ஃப்ரீ லுக் பீரியடுங்கிற ஒரு பீரியடுக்குள்ளே கஸ்டமர் கேன்சல் பண்ணுறாரு. அது ரொம்ப ரேர் சினாரியோ, ஏன்னா அந்தந்த மாதமே கமிஷன் நமக்கு வரதில்ல. அந்த மாதிரி ஃப்ரீ லுக் பீரியடுக்குள்ளே ஒரு பாலிசியை கேன்சல் பண்ணுறாருங்கிற பட்சத்தில் தான் அந்த பிஎல்ஐ கமிஷனை தான் பிடிப்பாங்க. இந்த டிடிக்கு வந்து நமக்கு பிபிஎம் கமிஷனை பிடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பிஎம்சிக்கு. அடுத்து டிடிஎஸ் பர்சன்டேஜ் 10% டிடிஎஸ் நார்மலாக. ஹையர் ரேட்டல்னா 20%. அதாவது பேன் கார்டு கொடுக்காம இருந்தாங்கன்னா ஹையர் ரேட்டில் பண்ணுவாங்க. எஸ்எஸ்ஏ பார்சல் விட்ராயல் என்ன ஃப்ரீக்வன்சியில் எடுக்கலாம்?
ஃப்ரீக்வன்சிங்கிறதுல அது 5 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அவ்வளோதான். அந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸை அவங்க வாங்கிக்கலாம். ஒன்ஸ் விட்ராயல் எடுத்துக்கலாம், அம்சமாகவும் எடுத்துக்கலாம், அல்லது 5 இன்ஸ்டால்மெண்ட். இப்போ ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா அந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை வாங்கிக்க முடியும். ஆமாம், என்எஸ்சிக்கு பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வர்றது மட்டும்தான் டிடிஎஸ் பிடிப்பாங்க, பிரின்சிபலுக்கு கிடையாது. சரி, ஓகே, டவுட்ஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டே வருவோம். ஆன்சர் தெரியுறீங்க சும்மா கமெண்ட்ஸில் அப்படியே போட்டுட்டே வாங்க. வாட் இஸ் தி கரண்ட் ஆனுவல்? ஓகே, படிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் போட்டிங்களா? ஓகே, சூப்பர். கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃபர்டு பை யூஎஸ்பி அக்கௌண்ட்ஸ் 4%. சூப்பர் சூப்பர், எல்லாருமே இருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஆன்சர் வந்து அதுலயே இல்ல, ஆன்சர் அதுலயே போட்டிருக்கோம். ஸோ அதனால சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. வாட் இஸ் தி மினிமம் required to maintain a post office savings bank account? What is the fee is deducted if balance fallen below minimum at end of the financial year? இது எஸ்பி கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன், 500 ரூபாய்க்கு கீழே குறையக்கூடாது, அப்படி குறைஞ்சா 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான செக்ஷன், ரெஃபரன்ஸ் செக்ஷனும் கீழே கொடுத்துருக்கோம். இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, ஆன்சருமே கீழே கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு கண்டிஷன் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? இந்த 50 ரூபா குறைஞ்சு 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 எனக்கு 0 வருதோ அந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்மளோட அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடும். அடுத்து, எ மைனர் ஏஜ்டு 15 இயர்ஸ் wishes to open and operate post office savings account. is this permissible? ஒரு 10 வயசு உள்ளவர் வந்து அவர் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இது பர்மிசபிளா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மைனர் ஹூ ஆர் 10 இயர்ஸ் ஆர் ஓல்டர் தென் கேன் ஆப்ரேட், அவரே பண்ணலாம். நம்ம முன்னாடி பார்த்தது தான், 10 வயசுக்கு மேலே உள்ளவங்க அவங்களாவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ண முடியும் எஸ்பி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து, ஃபார் எ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வாட் இஸ் தி மினிமம் சப்சீக்வெண்ட் டெபாசிட்? மினிமம் பேலன்ஸ், மினிமம் ஓப்பனிங் அமௌண்ட் 500 ரூபாயும் சப்சீக்வெண்ட் டெபாசிட் வந்து 10 ரூபாயும் பண்ண முடியும். இது எஸ்பி கிளாஸ்ல பார்த்துருந்தோம், செக்ஷன் 1. இதெல்லாம் இந்த செக்ஷன்லாம் வந்து நேஷனல் சேவிங்ஸ் ஸ்கீம்ல நமக்கு அந்த கசட் நோட்டிஃபிகேஷன் 2019 வந்த கசட் நோட்டிஃபிகேஷன் செக்ஷன்ஸ். அடுத்து, how many continuous financial year must passed without any transaction, deposit or withdrawal, post office savings account classified to silent? எப்போ ஒரு அக்கௌண்ட் வந்து சைலண்ட் ஆகும்? ஒரு அக்கௌண்ட் எப்போ சைலண்ட் ஆகும் அப்படின்னா 3 வருஷம் கண்டினியூஸாக எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் 3 ஃபினான்ஷியல் இயருக்கு இல்லாத பொழுது இது வந்து சைலண்ட் அக்கௌண்ட்டாக ட்ரீட் பண்ணிடுவோம். அடுத்தது, ரிகார்டிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட், இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட்டட் ஆன் தி மினிமம் பேலன்ஸ் பிட்வீன் 2 பீரியட். எந்த 2 பீரியட் பார்த்தோம்? 10th டே ஆஃப் தி மந்த் அண்ட் தி எண்ட் ஆஃப் தி மந்த். 10ஆம் தேதியிலேருந்து கடைசி நாளைக்குள்ளே இருக்கக்கூடிய மினிமம் பேலன்ஸ் என்னவோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு வரும். அடுத்து, வாட் இஸ் தி ஸ்பெசிஃபிக் ப்ரொசீஜர் ரிக்யர்மெண்ட் மஸ்ட் பி ஃபுல்ஃபில்டு வென் எ மைனர் அக்கௌண்ட் டேர்ன்ஸ் 18? இப்போ பார்த்தா 3 இதுலேயுமே 3 டாப்பிக்லையுமே இதை பற்றி பேசணும்.
18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட கம்ப்ளீட் கேஒய்சியை கொடுத்து அவரோட நேமில் இந்த அக்கௌண்ட்டை மாற்றிக்குவார். அப்போ இந்த அக்கௌண்ட் மாறும்பொழுது கார்டியனுக்கு உண்டான ரைட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல முடிஞ்சு போயிடும். அடுத்து, அக்கார்டிங் டு இன்கம் டேக்ஸ் செக்ஷன் 80 TTA, what is the maximum amount of interest earned on post office SB account that is exempted from the tax for a non-senior citizen in a financial year? இதில் என்ன சொல்லியிருக்கோம்? நான் சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசன்னா 80 TTB, நான் சீனியர் சிட்டிசன்னா 80 TTA. 10,000 வரைக்கும் நம்மளால் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் இல்லாமல் நம்ம வாங்கிக்க முடியும். 10,000க்கு மேலே போகும்பொழுது டிடிஎஸ் பிடிப்பாங்க. அடுத்து, சீனியர் சிட்டிசனுக்கு 50,000 80 TTBயின் கீழே. அடுத்து, இஃப் an account holder wants to revive a silent account, what is the mandatory procedure and what is the fee for charged for? ஒரு சைலண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் ஒரு சைலண்ட் அக்கௌண்ட்டை ரிவைவ் பண்ணணும்னா அதுக்கான மேண்டேட்ரி கண்டிஷனும் ஃபீயும் என்ன? ஃபீ நமக்கு நல்லாவே தெரியும். ஃபீங்கிறது எதுவுமே கிடையாது சைலண்ட் அக்கௌண்ட் ரிவைவலுக்கு. ஆனால் ஃப்ரெஷ் கேஒய்சி அவர் சப்மிட் பண்ணணும். அடுத்து, which of the following statement about conversion and eligibility of post office savings account is correct? இதில் சொல்லப்பட்டதில் கன்வர்ஷனில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம எல்லாத்தையும் படிப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கன்வர்ஷன் ஃப்ரம் சிங்கிள் அக்கௌண்ட் டு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இஸ் அலவுட் அப்பான் ஏ பேமெண்ட் ஆஃப் 100 ரூபி ஃபீ. நம்ம கன்வர்ஷனுக்கு ஃபீ எங்கேயுமே பார்க்கல கிளாஸஸில், அப்போ அதனால அந்த ஆன்சர் கிடையாது. அடுத்து, நான் ரெசிடென்ட்ஸ் இந்தியன்ஸ் ஆர் எலிஜிபிள் டு ஓப்பன் பிஓஎஸ்பி. என்ன பார்த்தோம்? என்ஆர்ஐ எப்போ ஆகிறாரோ அப்பயே அவர் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ் வைக்கிறதுக்கு எலிஜிபிள் இல்லாமல் ஆயிடுறாரு. அதனால பியும் தவறான ஒரு ஆப்ஷன் தான். அண்ட் இண்டிவிஜுவல் கேன் ஓப்பன் ஒன் சிங்கிள் அக்கௌண்ட் இன் எவ்ரி போஸ்ட் ஆஃபீஸ் தே விசிட். ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லையும் ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டை வச்சுக்கலாம் எஸ்பி அக்கௌண்ட் அப்படிங்கிறாங்க. அதுவும் தவறான ஒரு ஆப்ஷன் தான். அடுத்து டி என்னன்னு பார்ப்போம். அண்ட் இண்டிவிஜுவல் கேன் ஓப்பன் ஒன்லி ஒன் சிங்கிள் அக்கௌண்ட் இன் எனி போஸ்ட் ஆஃபீஸ் அக்ராஸ் இந்தியா. ஒருத்தர் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் அக்ராஸ் இந்தியா வைக்க முடியும். கிளாஸஸ்லையும் அதை தான் நம்ம பார்த்தோம். ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் வைக்க முடியும். அதனால ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து, ஃபீ டைப்பில் வாட் இஸ் தி ஃபீ சார்ஜ்டு பை தி போஸ்ட் ஆஃபீஸ் டு இஷ்யூ அ டூப்ளிகேட் பாஸ்புக்? டூப்ளிகேட் பாஸ்புக்குங்கும் பொழுது நமக்கு ஆப்வியஸாக தெரியும். நம்ம அந்த சார்ஜஸ் பார்த்தோம். 50 ரூபாய். ஓகேவா? இதுவே வேற என்னதுக்கு? பாஸ்புக்லேயே 10 ரூபாய்க்கு ஒரு பாஸ்புக் பார்த்தோம். என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 10 ரூபாய்க்கு என்னது பார்த்தோம் அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ்ல இருந்து பாஸ்புக்காக வரும்பொழுது பர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 10 ரூபான்னு பார்த்தோம். இது ஜென்ரலாக டூப்ளிகேட் பாஸ்புக் மற்ற ஸ்கீம்ஸ்க்கு போடும் பொழுது 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே ஒரு கம்ப்ளீட்டட் பாஸ்புக், ஒரு பாஸ்புக் டிரான்சாக்ஷன் முடிச்சு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் கிடையாது. அப்போ புது பாஸ்புக் அந்தந்த எஸ்ஓலியே போட்டு கொடுத்துருவாங்க. இஃப் ஏ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேலன்ஸ் 500 ரூபாய்க்கு கீழே ஃபாலன் 500 rupees at any time between 10th day and the last month, what is the consequence in this interest? ஒரு எஸ்பி அக்கௌண்ட்ல 500 ரூபாய்க்கு கீழே அந்த மாசத்துல குறையும் பொழுது இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்? கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமா 500 ரூபாய்க்கு கீழே இருந்தால் அந்த மாசத்துக்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அடுத்து, in the absence of valid நாமினேஷனே ஒரு அக்கௌண்ட்ல போடல, மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டெத் கிளைம் கேன் பி செட்டில்டு பை தி காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி வித்தவுட் ரிக்வயரிங் சக்சஷன் சர்டிஃபிகேட் ஆர் ஏ ஃபார்மல் லீகல் எவிடன்ஸ் அசியூமிங் தட் வெயிட்டிங் பீரியட் இஸ் மெட். இந்த வெயிட்டிங் பீரியடுங்கிறது 6 மாதம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் இந்த மாதிரி கிளைம் வரும்பொழுது வெயிட்டிங் பீரியட்னு வந்துச்சு அப்படின்னா அது 6 மாதம்.
எவ்வளோ வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா சக்சஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் 5 லட்ச ரூபாய் வரைக்கும், சாரி, சக்சஷன் சர்டிஃபிகேட் nominee in the absence of nominee claim up to 5 lakhs settled by the authority based on the succession certificate legal evidence வச்சு கொடுக்க முடியும். 5 லட்சம் வரைக்கும் செட்டில் பண்ணிக்கலாம். அடுத்தது how many check leaves are provided free of cost. பார்த்தோம் நம்ம முன்னாடியே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒரு கேலண்டர் இயர்ல எத்தனை லீவ்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 10 லீவ்ஸ் கொடுப்போம். 10 லீவ்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு லீஃபுக்கு 2 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். அடுத்து தி ஃபெசிலிட்டி ஃபார் லிங்கிங் போஸ்ட் ஆஃபீஸ் POSB அக்கௌண்ட் டு IBBB காமன்லி ரெஃபர்ட் ஆஸ். என்ன, எதுக்காக நம்ம வந்து இந்த காமனாக ஒரு IBB அக்கௌண்ட்டோட POSBயை லிங்க் பண்ணுறோம்? என்ன ஃபெசிலிட்டிக்காக லிங்க் பண்ணுறோம்? ஸ்வைப் இன் ஸ்வைப் அவுட் ஃபெசிலிட்டி. இந்த ஸ்வைப் இன் ஸ்வைப் அவுட் வந்து இதுக்கு மட்டும் லிங்க் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்ம IBBயில் ஒரு நாள் இறுதியில் வந்து 2 லட்சத்துக்கு மேலே வைக்க முடியாது. 2 லட்சத்துக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட POSB அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். முன்னாடி 1 லட்ச ரூபாயா இருந்துச்சு, இப்போ 2 லட்சமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. POSB அக்கௌண்ட்டில் நம்ம அட் எனி டைம் எண்ட் ஆஃப் தி டே 2 லட்சத்துக்கு மேலே வைக்க முடியாது. அடுத்து RDயில் இருக்கக்கூடிய MCQs பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும், நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் தி மினிமம் மந்த்லி டெபாசிட் அமௌண்ட் ரிக்வயர்ட் டு ஓப்பன் ஏ RD அக்கௌண்ட்? மினிமமாக எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ பண்ணலாம்? RDயை பொறுத்த வரைக்கும் மினிமமாக 100 ரூபாயும் 10 மடங்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. அப்பர் லிமிட் ஒன்றும் கிடையாது RDக்கு. நீங்கள் RD எவ்வளோக்கு வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இஃப் ஏ டெபாசிட்டர் defaults on a monthly installment in a 500 denomination RD account, what is the penalty or revival fee charged per month? இப்போ ஒருத்தர் கட்டல அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு பெனால்ட்டி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 100 rupees டினாமினேஷனுக்கு 1 ரூபா அப்படிங்கிற விதத்தில் 500 ரூபாங்கும் போது 5 ரூபா சார்ஜ் வரும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 3 மாதம் ஒருத்தர் கட்டலப்பா, 500 ரூபாய் டெபாசிட். அப்போ எவ்வளோ சார்ஜ் வரும்னா ஃபஸ்ட்டு மாதத்துக்கு ஒரு 5, ரெண்டாவது மாதத்துக்கு ஃபஸ்ட்டு மாதத்துக்கு 5, ரெண்டாவது மாதத்துக்கு 5, 10, அதான் அடுத்த மாதத்துக்கு. அப்போ வரும்பொழுது அந்த அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு மாதத்தோட டெபாசிட்க்கு 15 ரூபாயும், ரெண்டாவது மாதத்தோட டெபாசிட்க்கு கரெக்ட் 10 ரூபாயும், லாஸ்ட் மாதத்தோட டெபாசிட்க்கு 5 ரூபாயும் 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது ஒரு மாதத்துக்கு 100 rupees டினாமினேஷனுக்கு 1 ரூபா டிஃபால்ட். அடுத்தது லோன் ஃபெசிலிட்டி இஸ் அவைலபிள் அண்டர் RD ஸ்கீம். எப்போ லோன் இல்லை, ஆக்சுவலாக அது வந்து விட்ராயல் ஃபெசிலிட்டிஸ் எப்போ இருக்குது நமக்கு? 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 12 இன்ஸ்டால்மெண்ட் அப்புறமேட்டு நம்மளால் 50% நம்மளால் அந்த கட்டியிருக்க தொகையில இருந்து லோனாக இதை விட்ராயலாக எடுத்துக்க முடியும். அடுத்து மெச்சூரிட்டி பீரியட் RDக்கு என்ன? எல்லாத்துக்குமே தெரியும், 5 years 60 months. நெக்ஸ்ட்டு RD taken, loan taken for what is the interest rate charged? என்ன பண்ணுறாங்க, நமக்கு என்ன ரேட்டில் நீங்கள் RD எடுத்திருக்கீங்களோ அதை விட கூட 2% சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த லோன் எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ப்ரிவைலிங் ரேட்டோ அதோட கூட 2% சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ப்ரீமெச்சூர் எப்போ பண்ணலாம் RDயை? அடுத்த கொஸ்டின், இஃப் அன் RD அக்கௌண்ட் ப்ரீமெச்சூர்லி க்ளோஸ்ட் ஆஃப்டர் 3 years, வாட் இஸ் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி அப்ளிகபிள்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதான் நான் முன்ன சொன்ன மாதிரியே இதுக்கு வந்து ப்ரீ டிட்டர்மைன்டு மெச்சூரிட்டி வேல்யூஸ் வந்து கசட் நோட்டிஃபிகேஷன்லேயே வரும். யூஸ்வலாக அந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா POSB ரேட்டாக தான் இருக்கும். RDயை பொறுத்த வரைக்கும் எந்த பீரியடில் மெச்சூரிட்டி ஆகுனாலும்
அதுக்கான டேபுலேஷன்ஸ் கசட் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். ஏதாவது உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு கசட் நோட்டிஃபிகேஷன், அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் கசட் நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு எப்படி போட்டிருக்காங்கங்கிறது ஒரு தடவை பார்த்துக்கலாம் நீங்கள். அடுத்து அடுத்து எம்ஏஎஸ் அக்கௌண்ட் மினிமம் டெபாசிட் என்னன்னு இருக்கு கொஸ்டின். நம்ம பார்த்தோம் 1000 ரூபாய் எம்ஏஎஸை பொறுத்த வரைக்கும் மினிமம். மித்ததெல்லாம் நான் நாளைக்கு பார்த்துக்கலாம், கண்டிப்பாக பண்ணலாமா? ஒரு 9 ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது அப்படியே ஷேர் பண்ணிடலாம் குரூப்பில், அவங்க படிச்சுக்கிட்டோம். ஏன்னா எல்லாமே படிச்சுக்கிட்டு டீட்டெயிலாக டவுட்னா கொடுத்துருக்கோம். நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்கன்னு பார்த்தா எக்ஸாமும் எழுத மாட்டேங்கிறீங்க. அதனால தான் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக போகுது. நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான இதுவே இருக்காது. அதையும் பாதி பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, ஓகே. இதை குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த இ பாஸ்புக் லிங்க்கையும் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், போய் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி, ஓகே. அப்புறம் கிளாஸஸ் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே கிளாஸ் இல்லை. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கும் கிளாஸு. அதுக்கப்புறம் மண்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், மற்ற ப்ராடக்ட் நாளையிலேருந்து நம்ம ஸ்கீம்ஸில் பிடி ப்ராடக்ட்ஸ் பார்த்துடலாம். பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ ஒரு ஜஸ்ட் ஒரு கிஸ்ட் பார்த்துட்டு நம்ம மேனுவல் பார்த்துடலாம். போஸ்டல் மேனுவல் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போஸ்டல் மேனுவல்லாம் கொஞ்சம் ஒரு புதுசாக இருக்கும். அதெல்லாம் இன்னும் எலாபரேட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும் கிளாஸஸ்ஸு. இதெல்லாம் நீங்கள் படித்து டெஸ்ட்டு நல்லா டெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுவோம். இவ்வளோ எலாபரேட்டடாக சொல்ல மாட்டோம். மீன்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிடும் டெஸ்ட் எழுத எழுத. அதனால் கொஞ்சம் டெஸ்ட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதுங்க. ஓகே, இன்னைக்கு டவுட்ஸ் இல்லை அப்படின்னா எல்லாம் எக்ஸிட் ஆகிக்கலாம், அவ்வளோதான்.